எப்படியோ நான் ரோட்டில் வந்து உட்காந்து வச்சுங்க அந்த குட்டி நாயெல்லாம் பூட்டிட்டு இங்கே உட்காந்துட்டேன். இவ்வளோ சீக்கிரம் நான் ரோட்டுக்கு வருவேன் எதிரி பார்க்கலாம். சரி எந்திரிப்போம். நல்லா காத்தடிக்குதான், அதுதான் இங்கே உட்காந்துட்டேன். அதனால அந்த குட்டி நாயெல்லாம் இங்கே வந்து உட்காந்துக்கும் போல இருக்கு. செம காத்து, சில்லு சில்லு சில்லுன்னு அடிக்குது. சரி எந்திரிச்சு போவோம். இதுக்கு மேலே இங்கே உட்காந்தோம்னால தான் யாருமே காணும் ஏரியாவில். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணோம், ஏன்னா சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா, கஸ்டமருக்கு டெஸ்டிங் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து சீரம் அப்ளை பண்ணி ப்ரைட் ஆயிடுவோம் அப்படின்னு போயிட்டு சோப் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணோம். ஏன்னா நம்ம நைட்டு வந்து தூங்கும் போது எந்த ஒரு இதுவுமே நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடாது. சரிங்களா, இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சோப் போட்டு நல்லா இல்லை ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டோம்னா பிம்பிளோ ஆக்னியோ எதுவுமே வராது. எல்லோரும் சொல்கிறாங்களே நைட் க்ரீமு ஒயிட்னிங் க்ரீமு அப்படி இப்படின்னு நைட்டு அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அதை பண்ணிங்கன்னா இன்னுமே பிம்பிள்ஸ் நிறைய எந்திரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், இப்போ நம்மளோட ப்ராடக்டில் வந்து நைட்டு யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. சரிங்களா, எல்லாமே போட்டிங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக நம்ம வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுலேயே நம்ம சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன் மூலயமா. இப்போதைக்கு ஆன்லைன் மூலயமா இதுக்கே என்னால் கொடுக்க முடியல. சரிங்களா, யாரோ ஒரு சப்போர்ட் இருந்தால் என்னால் பண்ண முடியும். இப்போயே எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே காய்ஸ், எல்லோரும் போயிட்டு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. நானும் தூங்க போகிறேன், எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. மணி 10 ஆகுது. சரி ஓகே, பாய், குட் நைட்.